ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேயில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா நண்டு தாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வீட்டில் நண்டு சமைக்கவே இல்லை. அதனால் பாப்பா நண்டுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் காலையிலே எழுந்திரிச்சி மார்க்கெட் போய்ட்டு நண்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த நண்டை தாங்க இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இது போலவே காலெல்லாம் உடச்சி நல்லா மஞ்சத்தூள் போட்டு எல்லா நண்டையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 வெங்காயம் பெருசாக எடுத்துக்கிட்டேன், பொடுசாக நறுக்கி அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். சின்னதாக 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் ரெண்டெலாம் ஒன்றா கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எப்பயுமே நல்லா வதங்கணும்னா வதக்கும் போதே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு வதக்கணும்னா நல்லா குழஞ்சி வதங்கி வரும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான்வெஜ் சமைக்கும்போது எப்போயுமே கசகசாவும் முந்திரி பருப்பு அப்படி இல்லைன்னா தேங்காய் கொஞ்சம் அரைச்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். ரெட்டிஷாகவும் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொஞ்சம் கசகசாவும் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிப்பேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நண்டை பொறுத்த வரைக்கும் நிறையா தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சமாக தண்ணி மசாலா கலர் அளவுக்கு ஊற்றினாலே போதும். நான் 1 கிளாஸ் அளவு தான் தண்ணி ஊற்றினேன். நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு அளந்து இறக்குனா சூப்பரான நண்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். இந்த நண்டு வறுவல் டிஷ் பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.